ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ராகி தோசைக்கு ஒரு சட்னி ரெசிபி. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 காரம் இருக்கிற வரமிளகா எண்ணெயில் வறுத்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன், ஆரட்டம். இப்போ 3 பெரிய வெங்காயம், 3 குட்டி தக்காளி, நல்ல புளிப்பு சுவை இருக்கிற தக்காளி ஒரு 3 வச்சுருக்கேன். மலை பூண்டு ஒரு 2 பல் நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி ஆற வச்சுருக்கேன். இது எல்லாம் ஆறினோன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி நல்ல தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ராகி தோசைக்கு இந்த மாதிரி கார சட்னி பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிட்டு தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு மட்டும் தாளித்து கொட்டுங்க. கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சட்னி கூட ராகி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.